நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹியூமன் வேல்யூ அண்ட் எத்திக்ஸோட ஒரு அட்டானமஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸுக்கு கீழே தான் வரும். பட் இருந்தாலும் இதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்கு. அதில் ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல், செக்யூலர் வேல்யூஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்குது எல்லாமே. ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ் என்ன, அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இதெல்லாம் இருக்கும்ல, அது ரேஷ்னாலிசம், ஜெண்டர் இஷ்யூஸ், இந்த மாதிரியான ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எல்லாமே 10th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அப்ளிகேஷன் வந்து 16 மார்க்னு நினச்சிருப்பீங்க. பட் தான் அது 2 மார்க்கில் வந்தது. எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவைடாக கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக நான் சொல்கிறேன், ஒரு செமையான ஒரு டிப் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் எந்த கொஷின் கேட்டாலுமே அட்டன் பண்ண முடியும். அப்படியே கொஷின்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. அண்ட் தென் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பார்ட் சி இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் டைம் தான் கொஞ்சம் இழுத்துடுச்சுன்னு சொல்லணும். இப்போ அந்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 சொல்லி அதோடைய சிலபஸ் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு தயவு செஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் இல்லைனா செகண்ட் ஆஃப் ஏதாவது ஒன்று வந்து தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் எடுத்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் இதில் இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் நல்லாவே பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஆஃபில் ஏதோ 1-2 டாபிக் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. இல்லை உங்களுக்கு செகண்ட் ஆஃப் நல்லா தெரியும்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற டாபிக்ஸ் ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும் போது உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் செக்யூலர் வேல்யூஸும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா செக்யூலர் வேல்யூஸ்லேருந்து இதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டே ஆகணும். அப்படி இல்லைனா அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த் போயே ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஷினும் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியுதுங்களா, பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சா இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மூவ்மெண்ட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்திருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கேட்பாங்க. செக்யூலரிசம் அண்டு அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வர மாதிரி இருக்கும். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபெய்த், செக்யூலரிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துருச்சிங்களா. ஸோ மீதி இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். மெயினாக மேக்ஸ் எக்ஸாமுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய மேக்ஸ் ப்ரொஃபஸர் இதை தான் சொன்னார். கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே படிக்கிறீங்க சரி, ஆனால் இது எப்படி படிக்கணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 2 கொஷின் வந்துடும், இல்லை ஒரு கொஷின் வச்சு வந்துடும். ஓகே நண்பா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அடுத்து எந்த வீடியோ போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.